ஹாய் விவாஸ், நான் உங்கள் அஸ்வத். வெல்கம் டு அஜிஸ் பார்வை. செய்வினையால் அழிஞ்சு போன 2 குடும்பத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அமானுஷ சம்பவத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இமெயிலுக்கோ அடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ மெசேஜாக சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் ஸ்டோரியை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சியில் இருக்க ஒரு கிராமத்தில் கணபதி, சுதா இவங்க 2 பேருக்கும் 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. ஒரு பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், இன்னொரு பையன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். கணபதிக்கும் அவங்களோட உறவினர்களுக்கும் சொத்து தகராறு ஏற்பட்டதுனால சொத்தை சரிபாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க. அதாவது விவசாய நிலம், இருக்கிற இருப்பிடம் ரெண்டுத்தையும் சரிபாதியாக பிரிச்சுக்கிறாங்க. கணபதியோட குடும்பம் பார்த்தீங்கன்னா விவசாயம் செஞ்சு தான் தன் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. அதாவது தன்னுடைய பசங்களோட படிப்பு, இவங்களோட சாப்பாடு எல்லாத்தையும் வந்து விவசாயத்தின் மூலியமா வர வருமானத்தினால தான் பார்த்துக்கிறாரு. அவங்களோட மனைவியும் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு விவசாயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொந்தமாக விவசாயம் பண்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்கு. பசங்களும் எப்பயும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க போறதுக்கு முன்னாடியே கணபதியும் சுதாவும் கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க. அதாவது அவங்களோட நிலத்துக்கு விவசாயம் பார்க்க போயிடுறாங்க. இப்படியே அவங்க லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. உறவினர்களோட சொத்து தகராறு ஏற்பட்டதுனால இவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா கிடைச்ச இடத்த வச்சு அந்த இடத்துல வீடு கட்டிட்டு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால பெருசா உறவினர்களோட எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இல்லாம இருக்காங்க. கொஞ்ச நாள் அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு அவங்களோட குடும்பத்துல நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். கணபதியோட பசங்க 2 பேருமே வெளியூர்ல இருக்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே அவங்க ஊரில் ஸ்கூல் கிடையாது, பக்கத்து ஊரில் தான் ஸ்கூல் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. பஸ்ஸில் தான் போயிட்டு வரணும் அப்படின்ற சூழ்நிலை அங்கே இருக்குது. பசங்க பஸ்ஸில் போயிட்டு வரதுனால ஈவினிங் வரத்துக்கு 6 மணிலேருந்து 6:30 மணி அந்த மாதிரி டைம் ஆகிடுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பெரிய பையன் வந்து சின்ன பையனை கூட்டுக்கிட்டு அண்ணனும் தம்பியும் 2 பேரும் 6:30 மணிக்கு வந்துட்டு இருக்காங்க. அது காடு வழியாக தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க ஊர் கொஞ்சம் காடு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வழியாக வந்துட்டு இருக்காங்க. வரும்பொழுது அவங்க 2 பேரையும் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி பெரிய பையனுக்கு தோணுது. திரும்பி பார்க்குறாங்க, ஆனால் அங்கே யாருமே இல்லை. கொஞ்சம் தூரம் நடந்து வர அந்த காடு வந்து ரொம்ப காடாக அடர்ந்த இடமா இருக்க இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் யாரோ நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்துடுறானுங்க. சின்ன பசங்க நம்ம யாராக இருந்தாலுமே ஸ்கூல் போயிட்டு வரும்போதோ இல்லை எங்கேயாவது ஒரு இருட்டான இடத்துக்கு போயிட்டு வரும்போதோ நமக்கு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணும் இல்லையா? அது நமக்கே தோன்ற விஷயம். நார்மலாக யாருமே இல்லைனாலுமே நமக்கு அந்த மாதிரி தோணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஓடி போய் வீட்டில் குடுகுடுன்னு ஓடிடுவோம். அந்த இடத்துல எல்லாம் குடுகுடுன்னு ஓடிடுவோம். அதே தான் அந்த பசங்களுமே பண்ணுறாங்க, வீட்டுக்கு ஓடிடுறானுங்க. இதை பற்றி பெருசாக அவங்க வீட்லையும் சொல்லிக்கல, ஏன்னா நார்மலான விஷயம் அப்படின்ட்டு விட்டுடுறாங்க. ஸோ இது ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுநாள் அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் அந்த பையன். வந்ததுக்கப்புறம் வீட்டில் நைட்டு எல்லாமே அவங்க அப்பா அம்மா வந்து விவசாய நிலத்துலேருந்து வந்துடுறாங்க. வந்து தூங்குறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. காய் போட்டு தலகாணி போட்டு படுத்துடுறாங்க. படுத்ததுக்கப்புறம் அவங்க பெரிய பையன் இருக்கான் இல்லையா, அவன் திடீர்னு தூக்கத்தில் உளர ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி அம்மா அம்மா அம்மான்ற மாதிரி ஒரு மாதிரி முணர்றான். ஏன் முணறான்னு தெரியல. அவன் முணறதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவும் அவங்க அம்மா வந்து பையன் வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது எதாவது பார்த்து பயந்துருப்பான், அதனால் அவன் முணறிட்டு இருக்கான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது காத்துக்கருப்பாண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கேஷுவலாக, ஏன்னா அந்த ஊரில் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேஷுவலாக நடக்கிறதுனால காத்துக்கருப்பு ஏதாவது அண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. மறுநாள் விடியுது. மறுநாள் அதே மாதிரி பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மா விவசாய நிலத்துக்கு போயிடுறாங்க. அந்த பெரிய பையனும் சின்ன பையனும் அதே நாள் ஈவினிங் மறுபடியும் ஸ்கூலுக்கு வரும்பொழுது மறுபடியும் அந்த பையனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அந்த இடத்துல கருப்பாக ஒரு உருவம் இருக்கிறத அவன் பார்க்குறான். ஏதோ ஒரு கருப்பாக ஒரு உருவம் அசைஞ்சு அவன் கிட்ட வந்துட்டே இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்தோன்னே மறுபடியும் தலை தெரிக்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறானுங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் வந்துடுறானுங்க. இது வந்து அவங்க வீட்டில் சொல்கிறானுங்க. வீட்டில் சொல்லும்போது அவங்க யாரும் இதை பெருசாக நம்பலைன்றதை விட இதை பெருசாக அவங்க எடுத்துக்கல, சாதாரண விஷயன்ற மாதிரி விட்டுட்டு நீ இனிமேல் வந்து ரொம்ப இருட்டத்துக்கு முன்னாடி இருக்க பஸ்ஸை பிடிச்சி வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுநாள் அவங்க அப்பா அவங்க அம்மா 2 பேரும் வந்து விவசாய நிலத்துக்கு கிளம்பி போகிறாங்க. போயிட்டு அவங்க திரும்பி வரும்பொழுது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடியே வந்துடுறாங்க. அதாவது கணபதி வரதுக்கு முன்னாடியே சுதான்றவங்க வந்துடுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ கணபதி தனியாக தான் வரணும். அவர் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு எரும மாடு நிற்கிறத பார்க்குறாரு. அந்த எரும மாடு ஒரு நார்மலான உருவத்திலே இல்லை. அதோட கண்கள் வந்து ரொம்ப பிரகாசமாக எரியுது, சிவப்பு கலரில் பிரகாசமாக எரியிற மாதிரி இருக்குது. அது மேலே அந்த எரும மாட்டோடைய மேலே பார்த்தீங்கன்னா கருப்பு உருவம் மட்டும் இல்லாமல் கருப்பான ஒரு கரும் புகை ஒன்று லைட்டாக மேலே பறக்கிற மாதிரி, ஆவி பறக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. நம்ம வந்து பொழுது போய் நம்ம வரதுனால நமக்கு இது இப்படி தெரியுதுன்னு நினச்சிட்டு அவர் கடந்து வந்துடுறாரு. அதை பெருசாக கவனிக்காமல் வந்துடுறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு இரவு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நடந்த மாதிரியே அந்த பையனுக்கு திரும்பவும் முணர்றான். அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடறாங்க. அப்போ என்ன நடக்குது, கணபதி வீட்டு நாய் வந்து சத்தமாக குலைச்சிட்டே இருக்கு. ஒரு கணபதி என்ன பண்ணுறாரு, வெளியே எழுந்து போய் பார்க்குறாரு. வெளியே எழுந்து போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. திரும்ப வந்து கதவை சாத்திட்டு படுத்துடுறாரு. மறுபடியும் நாய் குலைக்க ஆரம்பிக்குது. இவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த நாய்க்கு வர வேலையே இல்லை, சும்மா இப்போ பாரு குலைச்சிட்டே இருக்கு, எதையாவது பார்த்துட்டு குலைச்சிட்டு இருக்கு,
நரி இரி வந்திருக்கும், அதை பார்த்து குலைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த ஊர் காடு தானே, நரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுனால பார்த்து குலைக்கும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ரொம்ப ஈஸியா விட்டுறாங்க, பெருசா எடுத்துக்கல. மறுநாள் அதே மாதிரி எல்லாரும் அவங்கவங்க வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் தூங்கறதுக்காக வராங்க. அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் நாய் குலைக்குது. அன்னைக்கு அவங்க அப்பா எழுந்துச்சு போய் பார்க்குறாரு, அங்கே எதுவுமே இல்லை, வந்து படுத்துடுறாரு. அவங்க வீட்டோட ஜன்னல்ல வந்து வெளிப்பக்கமா நிலா வெளிச்சத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு உருவம் தெரியுது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணபதியோட பெரிய பையனுக்கு ஒரு உருவத்தை பார்க்குறான். அந்த பையன் பார்க்குறான். பார்த்த உடனே உருவத்தை ரொம்ப பயந்து போய் கத்திடுறான். ரொம்ப சத்தமா கத்திடுறான். அப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்களா எழுந்திரிச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் ஜன்னல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்லல, அங்க ஜன்னல்ல அப்படின்னு மாதிரி பயந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். வெளியே போய் பார்க்குறாங்க, அங்கே எதுவுமே இல்லை. கண்ட நேரத்தில் எங்கேயாவது போய் விளையாண்டுட்டு வந்து எதாவது பண்ணிட்டு, ஏன்டா இப்படி வந்து இம்சை பண்ற, ஏன் இப்படி எங்களை பயமுறுத்துற அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி கவலைப்படுறாங்க, அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட வீட்டில் அவங்க பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப வயசான ஒரு கண்டிஷன்ல இருக்காங்க. அதாவது இப்பயோ அப்பயோன்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்காங்க. ஒரு கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நார்மலாக போகுது. அந்த பையனுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு நைட்டே வந்து சாமி ரூம் கூட்டு போயிட்டு விபூதி பூசி விட்டு படுக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறான். தினமும் அதே மாதிரி விபூதி வச்சுட்டே தூங்கிடுறான். ஒரு 4 நாள் போகுது. 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க உடம்பு சரியில்லாம தானே இருந்தாங்க, அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இறந்து 16 நாள் காரியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 16 நாளுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்குது. இவங்க வீட்டில் இன்னும் மர்மமான விஷயங்கள் ரொம்ப நிறைய நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் அந்த பெரிய பையனுக்கு நடந்த சம்பவங்கள் தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ கணபதி அவருக்கு நடந்த அமானுஷ சம்பவங்களை பற்றி பார்ப்போம். கணபதி அன்னைக்கு ஒரு எரும மாடு ஒன்று பார்த்தாருன்னு சொன்னா இல்லையா, மறுநாள் அவர் வயல்வெளிக்கு போறாரு வேலைக்கு. திரும்பவும் வராரு. வரும்பொழுது அதே எரும மாட்டை பார்க்குறாரு. ஆனால் முன்னாடி தூரத்தில் பார்த்த அந்த எரும மாடு இன்னைக்கு அவர் பக்கத்தில் நிற்குது. அது நடந்து வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கு. அதை பார்க்கும்போதே தெரியுது, இது வந்து சாதாரணமான ஒரு நார்மலான மாடு கிடையாது, இது வேற ஏதோ ஒன்றுன்றதை அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவர் மனசுக்குள்ள பயம் இருந்தாலுமே வெளியே காமிச்சிக்காம வேகமாக வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு இதை பற்றி குடும்பத்தில் சொல்லலாமா வேணாமான்னு ரொம்ப மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிறாரு. ஏன்னா வீட்டில் இருக்கவங்களையும் பயமுறுத்தக்கூடாதுன்றதுனால ஒரு யோசனைனால அவர் அப்படியே அவருக்குள்ளே போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ 2 நாள் போகுது. 2 நாள் கழிச்சு காலையில் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை சுற்றி மர்மமாகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நாட்கள் போக 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 அவங்களோட பெரிய பையனுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றமாக அவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறான். அவன் சரியாக சாப்பிட்றது இல்லை, சரியாக தூங்குறது இல்லை, ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போட்டுறான். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து மறுபடியும் முணங்க ஆரம்பிக்கிறான். முணஞ்சிக்கிட்டே என்ன பண்ணுறான்னா, ஒரு மாதிரி ரத்தம் வாந்தியாக எடுக்கிறான். இதை பார்த்தோன்னே அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்து போய் எழுந்திரிச்சு அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு ஒன்னா ஃபுட் பாய்சனாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவன் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கான். அதே சாப்பாடு தான் அவங்க அப்பா, அம்மா, தம்பி 3 பேர் சாப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. இதை ஹாஸ்பிட்டலில் சொல்லியும் ஹாஸ்பிட்டலில் இது வந்து பெருசாக எடுத்துக்காம இதுதான் ரீசன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அதுதான் உண்மையாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அவங்க அம்மா நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அப்பா சொன்னாலும் வந்து அவங்க அம்மாவுக்கு பெருசாக இதில் நம்பிக்கை இல்லை. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஒரு 2 நாள் அந்த பையனுமே இறந்துடுறான். 7வது படிக்கிற பையன் இறந்து போயிடுறான். வருத்தம் தாங்க முடியாமல், இழப்பு தாங்க முடியாமல் கதறி அழுறாங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே அந்த பாட்டி இறந்து 16 நாள் காரியம் சொல்லுவாங்களே, அந்த காரியம் அதுக்குள்ளே நடக்கிற விஷயன்றதுனால இவங்க அப்பாவுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு இறப்பு நடந்ததுனால தான் இந்த மாதிரி தொடர்ந்து இதாக நடந்துட்டு இருக்கோன்ற மாதிரி அவர் பயப்படுறாரு. அடுத்தடுத்த நாட்களில் அவங்க வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அச்சுறுத்தல், ஏதோ ஒரு வகையில் ஒரு பயமுறுத்துற மாதிரியோ இல்லை தடுக்கிற மாதிரியோ சின்ன சின்ன காயங்கள் கால்லையோ கையிலையோ அடிப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. இதுக்கு மேலே இது எப்படி விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கோயிலில் இருக்கிற ஒரு சாமியாரை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னவா இருக்குன்னு எங்களாலையும் சொல்ல முடியல, ஏதோ ஒரு விஷயம், ஒரு தீய சக்தி உங்கள் வீட்டில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 16 நாள் முடிஞ்சதுக்கப்புறம், காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் குலதெய்வ கோயிலுக்குலாம் போகணுன்றதுனால அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறத கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு யோசிக்கிறாங்க. மறுநாள் இரவே வந்து அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனோட தம்பி, அவனை பார்த்தீங்கன்னா அவன் கூட விளையாடுற பையன் வந்து நைட்டில் ஒரு 11 மணி 12 மணி போல் அவன் வந்து அவங்க வீட்டு கதவை தட்டி அவனுக்கு கூப்பிட்ற மாதிரி அவனுக்கு தோணுது. அவன் ஏஞ்சி போய் கதவை திறந்து அந்த பார்க்குறான், வெளியே யாருமே இல்லை. திரும்ப வந்து படுத்துறான், கதவை சத்தம் வந்து படுத்துறான். திரும்பவும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அவன் ஏஞ்சி போகிறான். பார்த்தா அந்த பையன் இருக்கான். அந்த பையன் கூட வெளியே போகிறான். இவங்க அம்மா டக்குன்னு முழிப்பு வந்து எழுந்துச்சு பார்க்குறாங்க. இந்த பையனோட அம்மா டக்குன்னு எழுந்துச்சு பார்க்குறாங்க. இந்த பையனை காணோம். பார்த்தா கதவு திறந்துருக்கு. இந்த பையன் வெளியே நிற்கிறான். போய் இந்த பையனை டக்குன்னு உள்ள கூட்டு வந்து படுக்க வச்சிடறாங்க. அன்னை நாள் பொழுது முடியுது. மறுநாள் இதே மாதிரி சம்பவம் நடக்குது. அவனை வந்து கூப்பிடுற மாதிரி, அவனை வந்து வெளியே கூட்டு போகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அதாவது அந்த இன்னொரு பையன் அந்த பையனை கூட்டு போகிறான். மறுநாள் இதே நடக்குது. அவங்க அம்மா மறுபடியும் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பையன் வந்து நடந்து போயிட்டு இருக்கான். அவங்க வீட்டு வேலையை தாண்டி போகிறதுக்குள்ள அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓடி போய் கூட்டு வந்துடுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, தவறான விஷயம் ஒன்று நம்ம வீட்டை சுற்றி நடந்துட்டு இருக்கு, தீய சக்தி ஏதோ இருக்குன்றத அவங்க இப்போதான் நம்புறாங்க. இதுக்கப்புறம் லேட் பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த காரியம் முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, வேற வழி இல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு போயிடறாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு
அவங்க போய் குறி சொல்கிறவங்கள ஒருத்தவங்கள பார்க்குறாங்க. சாமிகிட்ட வேண்டுதல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா குறி சொல்கிறவங்க ஒருத்தவங்கள போய் பார்க்குறாங்க. அந்த குறி சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாமி வந்து ஆடுவாங்க இல்லையா? அந்த சாமி வந்த மாதிரி உடம்புக்குள்ள ஒரு எனர்ஜி மாதிரி வந்ததுக்கப்புறம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, "உன் வீட்டை சுற்றி தோண்டு, அங்கே ஒரு பை இருக்கும். அந்த பையை எடு. அந்த பையை எடுத்து கொண்டு போய் அவங்க உறவினர்கள் ஒருத்தவங்களோட பேரை சொல்லி, அதாவது ஒரு உறவு முறையை சொல்லி, அவங்க வீட்டில் போய் அந்த பையை அவங்களுக்கு தெரியாமல் புதைச்சி வை." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், "உனக்கு செய்வன வச்சுருக்காங்க. உன் வீட்டில் மொத்தம் 3 உயிரிழப்பு ஏற்படும். ஆல்ரெடி 2 போயிருக்கும். இன்னும் ஒன்று வந்து கண்டிப்பாக போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப பயமாவும் இருக்குது. ஏன்னா நடந்தபடி சொன்ன உடனே அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இன்னொரு 3 உயிர் போனோடனே இன்னொரு உயிர் போயிடும். யார் உயிர் போகும்னு தெரியாமல் அவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க சின்ன பையனை வந்து யாரோ வந்து கூட்டு போகிற மாதிரி, ராத்திரியில் வெளியே கூட்டு போகிற மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு இல்லையா? அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ரொம்ப கோபமும் அதிகமாகி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குலதெய்வ கோயிலேருந்து வந்துடுறாங்க. வரதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட அங்கே இருக்கிற சில சாமியார்கள்ட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி குறி சொல்கிறவங்க சொன்னாங்க, இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா? அவங்க இந்த மாதிரி கொண்டு போய் அவங்க வீட்டில் வைக்க சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் வச்சா அங்கே ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டுற போகுது. இதை தடுக்காமல் இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்று உன் குடும்பத்தில் இன்னொரு உயிர் போகணும், இல்லை இதை நீங்கள் கொண்டு போய் அவங்க வீட்டில் வைக்கணும். இந்த செய்வனே திருப்பி விடணும். இது 2 தான் வழின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வேறு எந்த வழியுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வீட்டை சுற்றி தோண்டி பார்க்குறாங்க. பகலில் தேடி பார்த்தா யாராவது தெரிஞ்சுப்பாங்கன்றதுனால நைட்டில் தேடி பார்க்குறாங்க. நைட்டில் தேடி பார்க்கும்பொழுது சுற்றி தேடுறாங்க, கிடைக்கல. ஒரு பாதி வீட்டை சுற்றி தேடிட்டு திரும்ப அந்த மண்ணை போட்டு மூடிட்டாங்க. இன்னும் பாதி வீடு இருக்குது. மறுநாள் வேலைக்கு போயிட்டு வராங்க. வேலைக்கு போய்ட்டு வந்து பார்க்கும்பொழுது அவங்க வீட்டில் இருந்த மாடு ஒன்று இறந்து போயிடுது. நல்லா தான் இருந்துச்சு அந்த மாடு. நல்லா இருக்கிற மாடியை பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுது. ஸோ வந்து அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுது. அவங்க சொன்ன மாதிரி 3 உயிர் பேருக்கு இப்போ அந்த வீட்டில். ஒன்று அந்த பாட்டி இறந்துருக்காங்க, இன்னொன்று அவங்க பெரிய பையன், இன்னொன்று அந்த மாடு. 3 உயிர் போயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு அவங்க வேலைக்கு போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஊர் என்ன பண்ணாலும், ஊர் என்ன கேட்டாலும் எனக்கு பரவாயில்ல, அதை பற்றி பயம் இல்லைன்னு சொல்லி தோண்ட ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி லெஃப்ட் சைடு மூலையில் ஒரு பையை தோண்டி எடுக்கிறாங்க. ஒரு அடி ஆழத்துக்கு கீழே தோண்டி எடுக்கிறாங்க. அதை எடுத்து அவங்க சொன்ன அதே உறவினரோட வீட்டில் கொண்டு போய் புதைச்சிடுறாங்க. புதைச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய அமானுஷமான சம்பவங்கள்லாம் நடக்குது. இவங்க அதுலேருந்து ரிலீஃப் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க கொண்டு போய் அவங்க உறவினர் வீட்டை வச்சாங்க இல்லையா? இப்போ இவங்க கணபதியும் சுதாவும் அவங்களோட ஃபேமிலி இதுலேருந்து ரிலீஃப் ஆயிடுச்சு. ரிலீஃப் ஆகி அவங்க நார்மல் லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யார் வீட்டில் கொண்டு போய் வச்சாங்களோ அந்த வீட்டில் தொடர்ந்து 3 உயிர் பலியாகுது. அதுவும் 4 மாசத்துல 3 உயிர் பலியாகிட்டே இருக்கு. அவங்களும் குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க. போய் இது என்னன்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கும் உண்மை தெரிய வருது. ஸோ மாற்றி செய்வனை வச்சுட்டதுனால 2 குடும்பத்திலையும் 3 உயிர் போயிருக்கு. இப்படிதான் இந்த பயங்கரமான அமானுஷ சம்பவம் அவங்களோட குடும்பத்துக்குள்ள நடந்திருக்கு. இந்த உண்மை தெரிஞ்ச அவங்களோட இன்னொரு உறவினர் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் மிச்சம் இருந்த உயிர்கள், அதாவது யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க வந்து இவங்க குடும்பத்தில் சண்டை போடுறது, அவங்க குடும்பத்தில் சண்டை போடுறது, இந்த மாதிரி மாற்றி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிறாங்க, கேஸ்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நடக்குது. பட் போலீஸ் ஸ்டேஷனில் இது வந்து செல்லுபடி ஆகாது இல்லையா? ஒரு உயிரை வந்து இன்னொரு உயிர் கொன்னா அது வந்து செல்லுபடி ஆகும். இன்னொருத்தவங்க வந்து ஏதாவது பண்ணாலோ அந்த மாதிரினா கூட கேஸ் செல்லும். இந்த மாதிரி நடந்ததுனால ஆதாரமே இல்லாததுனால கேஸ் செல்லுபடி ஆகலை, தள்ளுபடி ஆயிடுச்சு. யார் மேலேயும் கேஸ் எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்பிக்கிட்டு எங்களால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. போலீஸ் சைட்லேயும் சொல்லிட்டாங்க. கணபதியும் சுதாவும் அவங்களோட 2வது பையனை பத்திரமா பார்த்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில நிம்மதியாக இருக்காங்க. எப்பயும் போல விவசாயம் பார்த்துட்டு அந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு இப்போ நிம்மதியாக இருக்காங்க. அவங்களோட உறவினர் குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்களுமே எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. மாற்றி செய்வனை வச்சு இந்த மாதிரி நடந்த பயங்கரமான அமானுஷ சம்பவத்தை தான் அந்த ஊரில் இருக்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் இது என்கிட்ட ஷேர் பண்ணார். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. பட் அவர் சொன்ன இந்த ஸ்டோரியை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கதையை நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இமெயிலுக்கோ இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ வாய்ஸ் நோட்ஸாவோ மெசேஜாவோ சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஸ்டோரியை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.